திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் ஆகியவற்றில் மூழ்கியுள்ளது என தவிக வேட்பாளரும் வழக்கறிஞருமான சையத் புர்ஹானுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் தவிக வேட்பாளர் வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் ஆலங்காயம் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அம்பேத்கர் மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். மேளதாளங்கள் முழங்க தவிகவினர் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேருந்து நிலையத்தில் திறந்த வேனில் பேசிய அவர், இதுவரை நம்மை ஆண்ட திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் சட்டம் ஒழுங்கை கெடுப்பது, ஊழல் செய்வதை தவிர மக்களுக்கு வேறு எதுவும் நல்ல சேவைகளை செய்யவில்லை என்றார். மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு என்ன செஞ்சது? ஒருத்தர் வந்து சட்ட ஒழுங்கை கெடுக்கிறாரு, இன்னொருத்தர் மிகப்பெரிய ஊழல் பண்றாரு. எத்தனை மனுக்கள் போய் கொடுத்திருப்பீங்க? மக்களை பத்தி வந்து அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா, உங்களை பத்தி அக்கறை இருந்தா கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு உழவர் சந்தை அமைக்கிறதுக்கு ஒரு நார்மலான எம்எல்ஏவோட நிதி வந்து 5 கோடி ரூபாய் அந்த நிதியிலேயே எடுத்து அமைச்சு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யல. ஏன்னா அவங்களுக்கு இது திருப்பியும் சொல்லி ஓட்ட வாங்கணும். இங்க வந்து மருத்துவமனையோட பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க இருக்கிற சுகாதார நிலையம் வந்து ஒரு மெடிசன் சரியா கிடையாது, ஒரு தண்ணி ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரு பெட் ஃபெசிலிட்டி கிடையாது. இத்தனை விஷயங்கள் இருக்கு. இங்க எல்லாரும் நீங்க வந்து ஆலங்காய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினரா நான் ஆன பிறகு ஆலங்காயத்துக்கு தரமான மருத்துவ வசதியுடன் ஒரு பெரிய மருத்துவமனையை கண்டிப்பா நிறுவப்படும் செஞ்சு